ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கிறங்கியே தீது புரியாத தெய்வமே தெய்வமே. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கிறங்கியே தீது புரியாத தெய்வமே. நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்போரூர் முருகன் கோவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த கோவிலை பற்றி இது முருகன் தாரகன் அப்படிங்கிற அசுரனோட ஆணவத்தை அழித்து ஞானத்தை வழங்கிய ஒரு அற்புதமான திருத்தலம். முருகன் 3 இடத்துல போர் செய்திருக்கிறார். ஒன்று கடல் மார்க்கமாக போர் செய்தது திருச்செந்தூரில். அது எதுனா மாயையை அழித்த இடம். அடுத்தது திருப்பரங்குன்றத்தில் நிலத்து வழியே அசுரர்களை போர் செய்தது. அது கண்ம வினையை அழித்த தலம். இந்த தலம் தாரகன்கிற அசுரரை ஆகாய மார்க்கமாக போர் புரிந்த இடம். தாரகனை போர் புரிந்த இடம்ங்கிறதுனால தாரகாபுரி அப்படின்னும், சமரர்கள்ங்கிற அசுரர்களை போர் புரிந்து வென்றதுனால சமராபுரி என்றும், போர் செய்த ஊர் அப்படிங்கிறதுனால போரூர் என்றும், அடைமொழியோட திருப்போரூர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான திருத்தலத்தை தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தலத்தில் உள்ள சுவாமி சுயம்பு மூர்த்தி முருகன். இவருக்கு அபிடேகம் அலங்காரம்லாம் கிடையாது, குழுகு மட்டும்தான் சாத்திருக்காங்க. மூலவருக்கு முன்னாடி இவருக்கு ஐம்பன் திருமேனி இருக்கும். அந்த திருமேனிக்கு தான் அபிடேகம் அலங்காரம் எல்லாமே நடக்கும். இவர் தான் சிதம்பரம் சுவாமிகள். இந்த சிதம்பரம் சுவாமிகளுடைய கனவுல தான் முருகன் நான் பனைமரத்துக்கு கீழே இருக்கேன், எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு அவர் கனவுல சொன்னதாகவும், அவர் அதுக்கப்புறம் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த திருமேனியோட இது ஒரு ஐயா வச்சுருக்காங்க. இது பல்லவர் காலத்து கோவிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய மூலவரோட மண்டபத்துக்கு மேலேயும் அப்புறம் தெய்வானையோட சுவாமிக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த மீன் சின்னம் இருக்கும். பல்லவர் காலத்து கோவில் இதான் திருப்போரூர். முருகன் ரொம்ப அற்புதமான சுவாமி. தரிசனம் செய்து கொள்ளுங்கள். இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் தலவிருட்சம் வன்னிமரம். இந்த கோவிலில் சனி பகவான் மட்டும் தனியாக இருக்கிறார். அதனால் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கும் இல்லை கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வம்பு வழக்குகள் தீர்வதற்கும் மிக அற்புதமான ஆற்றல் வாய்ந்த தலம். அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் திருப்போரூர் முருகனின் அருளை பெறலாம். வென்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். தொடர்ந்து நம்ம திருக்கலவர் முருகனையோட தீபாவளி பார்க்கலாம். நான் முதலில் பாடிய பாடல் சிதம்பரம் சுவாமிகள் அருளியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.